Hello students, now we are going to see the concept of determinants of exchange rates. Okay, தமிழில் வந்துட்டு பண மாற்று வீதத்தை நிர்ணயிக்கும் காரணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பண மாற்று வீதத்தை நிர்ணயிக்கும் காரணங்கள் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா, இந்த 8 கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபரன்ஷியல்ஸ் இன் இன்ஃப்ளேஷன்ஸ், பண வீக்க அளவு வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். பண வீக்க அளவு வேறுபாடுகள். செகண்ட் ஒன் டிஃபரன்ஷியல் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், வட்டி விகித வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லுவோம், வட்டி விகித வேறுபாடுகள். தேர்ட் ஒன் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்ஸ், நடப்பு கணக்கு பற்றாக்குறை. கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்ஸ், நடப்பு கணக்கு பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஒன் பப்ளிக் டெப்ட், பொதுக்கடன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிஃப்த் ஒன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், வாணிப வீதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சிக்ஸ்த் ஒன் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அரசியல் பொருளாதார உறுதித்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ரெசஷன், பொருளாதார பின்னிறக்கம் அப்படின்னு சொல்லுவோம். எய்த் ஒன் ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஊக வாணிபம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியல்ஸ் இன் இன்ஃப்ளேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பண வீக்க அளவு வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ளேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் ஆர் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்ஃப்ளேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் ஆர் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். ஓகே, அதாவது பணவீக்க அளவும் பண மாற்ற வீதமும் தலைகீழ் தொடர்புடையவை அப்படின்னு சொல்லுவோம். பண வீக்க அளவும் பண மாற்று அளவும் தலைகீழ் தொடர்பு உடையவை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, எ கண்ட்ரி வித் எ கன்சிஸ்டிங்லி லோவர் இன்ஃப்ளேஷன் ரேட் எக்ஸிபிட்ஸ் எ ரைசிங் கரன்சி வேல்யூ as its purchasing power increases relative to other currencies. மற்ற நாட்டு பணத்தோட ஒப்பிடும்போது தொடர்ச்சியாக குறைவான பணவீக்க அளவு இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இந்த பணம் வாங்கும் ஆற்றல் அதிகரிப்பு அப்படின்றது இருக்கும். குறைந்த பணவீக்க அளவு அந்த நாட்டோட பணத்தோட பணமாற்ற வீதத்தை உறுதிப்படுத்துது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, மற்ற நாடு பணத்துடன் ஒப்பிடுகையில் தொடர்ச்சியான குறைவான பணவீக்க அளவு நிலவும் நாட்டின் பணத்தின் வாங்கும் ஆற்றல் அதிகரிப்பினால் குறைந்த பணவீக்க அளவு அந்த நாட்டின் பணமாற்ற வீதத்தை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு differentials in interest rates. There is a high degree of correlation between interest rate, inflation and exchange rate. இது ஹை டிகிரி ஆஃப் கார்லேஷனாக நேரடி தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்ஃப்ளேஷன், எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்றதுக்கு. சரியா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் வட்டி வீதத்துக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் பணமாற்ற வீதத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குது. சரிங்களா, சென்ட்ரல் பேங்க் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் போத் இன்ஃப்ளேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். மைய வங்கி அப்படின்றது ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக செயல்படும் இன்ஃப்ளேஷனுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸுக்கும் பை மேனிப்புலேட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். சரிங்களா, வட்டி விகிதத்தை அதிகப்படுத்துறதோ இல்லை குறைவுபடுத்துறதன் மூலயமாக இந்த ரெண்டுக்கான காரணிகளையே உறுதிப்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அட்ராக்ட் ஃபாரின் கேபிட்டல், அதிகப்படியான வட்டி அப்படின்றது ஃபாரின் கேபிட்டலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். காஸ் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் டு ரைஸ், அதே மாதிரி வட்டி எக்ஸ்சேஞ்ச் பணமாற்று வீதம் அதிகப்படுத்தும், அதே மாதிரி வைஸ் வசாவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்ஸ், நடப்பு கணக்கு பற்றாக்குறை அப்படின்றது. எ டெஃபிஷியட் இன் த கரண்ட் அக்கௌண்ட் இம்ப்ளைஸ் எக்ஸஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஓவர் ரெசிப்ட்ஸ். எக்ஸஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஓவர் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது வரவை விட செலவு அதிகமாக இருக்கிறதா காட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, த கண்ட்ரி ரிசோர்ஸ் டு பாரோயிங் கேபிட்டல் ஃப்ரம் ஃபாரின் சோர்சஸ் டு மேக்கப் டிஃபிசிஸ். இந்த பற்றாக்குறையை சரி செய்கிறதுக்கு ஃபாரின் சோர்ஸஸில் இருந்து கேபிட்டல் நம்ம பாரோ பண்ணுவோம். சரிங்களா, எக்ஸஸ் டிமாண்ட் ஃபார் ஃபாரின் கரன்சி லோவஸ் கண்ட்ரிஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். எக்ஸஸ் டிமாண்ட், அந்நிய நாட்டு பணம் செலவு கூடுதல் தேவை நாட்டின் பணமாற்று வீதத்தை குறைத்து விடும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, பப்ளிக் டெப்ட், பொதுக்கடன். லார்ஜ் பப்ளிக் டெப்ட்ஸ் ஆர் டிரைவிங் அவுட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்.
பொதுக்கடன் பண வீதத்தை உருவாக்கும், அதே நேரத்தில் பணவீக்கம் பண மாற்று வீதத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பொதுக்கடன் பண வீதத்தை உருவாக்கும், அதே நேரத்தில் பண மாற்று வீதத்தை குறைத்து விடும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் a country's terms of trade also determines the exchange rate. If the price of a country export rises by a greater rate than that of import, in terms of trade will improve. ஸோ இம்போர்ட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது ஃபேவரபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஃபேவரபிள் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் இம்ப்ளை கிரேட்டர் டிமாண்ட் ஃபார் த கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட். ஃபேவரபிள் ட்ரேட் நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அண்ட் தஸ் பிஓபி இஸ் ஃபேவரபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதே இம்போர்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அன்ஃபேவரபிள் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் ஸ்டெபிலிட்டி, அரசியல் மற்றும் பொருளாதார உறுதிநிலை அப்படின்னு சொல்லுவோம். இஃப் எ நேஷனல் பொலிட்டிக்கல் கிளைமேட் இஸ் ஸ்டேபிள் அண்ட் எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ் இஸ் குட், இட் கரன்சி வில் பி அப்ரிஷியேட் பை அட்ராக்ட் மோர் ஃபாரின் கேபிட்டல். சரி, ஒரு அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலை ஒரு நாட்டுக்கு நிலையாக இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதிகப்படியான கேபிட்டல் ஃபார்மேஷன், ஃபாரின் கேபிட்டல் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. நிலையான அரசியல் இல்லை அப்படின்னா இந்த ஃபாரின் கேபிட்டல் நமக்கு வாங்க முடியாது. ரெசெஷன் அப்படின்னு சொன்னால் பொருளாதார பின்னிறக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் லோ டூரிங் த ரெசெஷன் ஃபேஸ். அதாவது பொருளாதார பின்னிறக்க காலத்தில் ஒரு நாட்டோட வட்டி வீதம் வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் வில் டிக்ரீஸ் த இன்ஃப்ளோ இன் ஃபாரின் கேபிட்டல். இது என்ன பண்ணோம் அப்படின்னா வெளிநாட்டு முதலீட்டை குறைச்சிடும். as a result a currency will be depreciated against other currencies, thereby lowering exchange rate. இதனால் என்ன ஆகும்னா பணமாற்று வீதம் வீழ்ச்சி அடையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸ்பெக்குலேஷன், ஊக வாணிகம் அப்படின்னு சொல்லுவோம். if a country currency value is expected to rise, investors will demand more of that currency in order to make profit in the near future. ஒரு நாட்டோட கரன்சி மதிப்பு உயருது அப்படின்னு சொன்னால், அதாவது பணமாற்று வீதம் குறுகிய காலத்தில் அதிகரிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா நிதி சந்தையில் ஊக வணிகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. அயல் நாட்டு முதலீட்டுகள் நிறைய எதிர்பார்க்கலாம். This results in appreciation of the exchange rate. Besides the above determines relative dominance of global politics and the power of announcement economic sanctions over other countries also determines exchange rate. இந்த காரணங்கள் மட்டும்லாம் உலக அரசியல் சூழல், ஒரு நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய பொருளாதார கட்டுப்பாடுகள், இது எல்லாமே பணமாற்று விகிதத்தை தீர்மானிக்கும் காரணங்களாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. ஸ்பெகுலேஷன் இல்லாமல் மீதி அந்த 8 ஃபேக்டர்ஸ் இல்லாமல் மீதி எல்லாமே. ஓகேங்களா. எஃப்டிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீடு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. அந்நிய நேரடி முதலீடு மற்றும் பன்னாட்டு வாணிகம் அப்படிங்க சொல்கிறோம். சரிங்களா. எஃப்டிஐ அப்படின்னா அந்நிய நேரடி முதலீடு. ஓகே. எஃப்டிஐ இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் த குளோபல் எக்கனாமி. ஃபாரின் ட்ரேட் அண்ட் எஃப்டிஐ ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட். அதாவது அந்நிய பன்னாட்டு வணிகம் மற்றும் அந்நிய நேரடி முதலீடு அப்படின்ற ரெண்டுமே ஒன்றுக்குன்னு நேரடி தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா, இந்தியா இஸ் a டெவலப்பிங் கண்ட்ரி ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா. FDI is a natural resource sector including plantations. Increased trade volume, foreign production by FDI is useful to substitute foreign trade. FDI is also influenced by the income generated from the trade and regional integration schemes. அதாவது பன்னாட்டு பொருளாதாரத்தில் அந்நிய நேரடி முதலீடு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வளரும் நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்கள் மற்றும் தோட்டப்பயிர் துறைகளில் மிக அதிக அளவு வெளிநாட்டினர் முதலீடு செய்து பன்னாட்டு வாணிகத்தின் வளர்ச்சிக்கு துணை புரிகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு நிறுவனங்கள் உற்பத்தி இறக்குமதிக்கு மாற்றாகவும் செயல்பட்டு இறக்குமதியை கட்டுப்படுத்துது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. FDI is helpful to accelerate the economic growth by facilitating essential import needs for carrying out development programs like capital goods, technical know-how, raw materials and other inputs and even scarce consumer goods. சரிங்க. இந்த வெளிநாட்டு நேரடி முதலீடில் இயந்திரங்கள், தொழில்நுட்பம், ரா மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய இடுபொருட்கள் மற்றும் அரிதான நுகர்வு பொருட்கள் போன்றவை ஒரு நாட்டுக்குள்
வரும். இம்போர்ட் பண்ணும், ஏன்னா நம்ம நாட்டை டெவலப் பண்ணோம் அப்படின்ற பேரில் நம்ம அதை இம்போர்ட் பண்ணுவோம். சரிங்களா. ஏற்றுமதி செய்து ஈட்டிய அந்நிய செலாவணி இறக்குமதி மீது செலவழிக்க போதவில்லை. அதாவது நம்ம ஏற்றுமதி செஞ்சு என்ன நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோமோ அதை இம்போர்ட் பண்ணி நம்ம செலவழிப்போம். சரிங்களா. அது பத்தலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்நிய முதலீட்டை நம்ம வாங்குவோம். சரிங்களா. ஸோ an investment becomes foreign investments when, அதாவது ஒரு முதலீடு பன்னாட்டு முதலீடாக மாறும் நிலை அப்படிங்க சொல்லுவோம். எப்போ அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் த்ரூ, அதாவது பன்னாட்டு முதலீடு பெரும் வழி. எந்த வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பன்னாட்டு நேரடி முதலீடு மூலயமாக. இல்லைன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், பன்னாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு வழியில் நம்ம எஃப்டிஐயை நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். Investments done by citizens and government of one country in industries of another country, host country. அதாவது ஒரு நாட்டின் பணம் வழங்கக்கூடிய நாடு மக்களுக்கும் அரசாங்கங்களுக்கும் மற்றொரு நாட்டின் தொழிற்சாலைகளில் செய்யும் முதலீடு பன்னாட்டு முதலீடாக மாறுகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஒரு நாட்டின் மக்களும் அரசாங்கமும், சரிங்களா, மற்றொரு நாட்டின் தொழிற்சாலைகளில் செய்யும் முதலீடு பன்னாட்டு முதலீடாக மாறக்கூடாது. இப்போ நம்ம இந்தியா இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸோ இல்லை கவர்மெண்ட்டோ, ஒரு இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம், ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டாக இருக்கலாம். இந்த சிட்டிசன் அஸ் வெல் அஸ் கவர்மெண்ட்டு வேறு ஒரு கண்ட்ரியில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதே அந்நிய முதலீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. அது ஹோஸ்ட் கண்ட்ரி, ஹோம் கண்ட்ரி, அது ஹோஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. when the export earnings of a country are not sufficient to finance for imports, FDI may be required to fill the trade gap. அதாவது இந்த வணிக கேப் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரேட் கேப்பை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி சம்பாதிச்சது இம்போர்ட்டில் செலவழிக்க பத்தலை அப்படின்னு சொல்லும்போது எஃப்டிஐ நம்ம இந்த ட்ரேட் கேப்பை, இம்போர்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் கேப்ஸை ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். FDI is encouraged by the factors such as foreign exchange shortage, desire to create employment, and acceleration of phase of economic development. இயற்கை வளங்கள் மற்றும் கனிம சுரங்கங்கள் மற்றும் அதிக லாப விகிதம் உள்ள தொழில்கள் போன்ற துறைகளில் குறிவைத்து வெளிநாட்டு நேரடி முதலீடு ஒரு கண்ட்ரிக்குள்ளே என்ட்ராகும். சரிங்களா. வெளிநாட்டு நேரடி முதலீடு இது இந்த மாதிரி எதில் அதிகமான லாபம் வருமோ அந்த மாதிரி செக்டர்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் எந்த நேரத்திலும் இந்த எஃப்டிஐ அந்த கண்ட்ரிக்கு திரும்ப போயிடும். ஒரு முக்கியமான ஒரு அபாயம் இங்கே இருக்குது. உள்நாட்டு சட்ட விதிகள் மீறுதல் போன்ற கெடுதல் வெளிநாட்டு மூலதனத்துக்கு உண்டு. Many developing countries strongly prefer foreign investment to imports. However, the real impact of FDI in different sections of an economy, say India, is different. It could be a boon for some as well as ban for others. சில தொழில்களுக்கு ஒரு வரவாக இருக்கும், சில இதுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். This may be discussed in the classroom அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Of course, this may be discussed in the classroom. டீட்டெயிலாக நம்ம பார்க்க முடியும். சரிங்களா. Large demand for USD created by IMF and World Bank policies, fund bank policies, help the USD to gain value continuously. This is one of the hidden agenda of fund bank policy. அமெரிக்க டாலரின் தேவை அதிகரிப்பை IMF மற்றும் உலக வங்கி கொள்கைகள், சரிங்களா, அமெரிக்க டாலரின் மதிப்பை தொடர்ந்து அதிக மதிப்புடன் வைத்திருப்பதே மறைமுக நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஹிடன் அஜெண்டா அப்படின்னு சொல்கிறது. மீனிங் ஆஃப் எஃப்டிஐ, வெளிநாட்டு நேரடி முதலீட்டின் பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெளிநாட்டு நேரடி முதலீட்டின். ஓகே. FDI means an investment in a foreign country that involves some degree of control and participation in the management. It corresponds to the investment made by
a multinational enterprise in a foreign country. Multinational enterprise in a foreign country. இங்கே மல்டிநேஷ்னல் என்டர்பிரைஸ் அப்படின்னா என்ன நீங்கள் வந்து காமர்ஸில் பார்ப்பீங்க சரிங்களா. It is different from portfolio investment which is primarily motivated by short-term profit and it does not seek management control. ஓகே, எஃப்டிஐ அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வேறு நாட்டில் முதலீடு செய்து நிறுவனத்தின் மேலாண்மை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வது வெளிநாட்டு நேரடி முதலீடு அப்படின்னு அர்த்தம். இப்போ நாம் போய் நம்ம கண்ட்ரியிலேருந்து நம்ம போய் இன்னொரு கண்ட்ரியில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் செக்டரை வந்து நம்ம கண்ட்ரோலில் நம்ம வச்சுட்ருக்கிறது தான் இந்த எஃப்டிஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. பன்னாட்டு வணிக நிறுவனங்கள் வெளிநாட்டுகளில் முதலீடு செய்வதை இது குறிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. வெளிநாட்டு நிதி மூலதனம் குறுகிய கால லாப நோக்கோடு செயல்படக்கூடியது சரிங்களா. நிறுவனங்கள் மேலாண்மை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வது நிதி மூலதனத்தின் நோக்கம் அல்ல சரிங்களா. அதே நேரத்தில் மேலாண்மை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சிட்ருக்காது. பட் அந்த செக்டாரில் இருக்க அந்த கண்ட்ரியில் போய்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த கண்ட்ரியில் இருக்க ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம முழுமையாக நம்ம பயன்படுத்தி நாம் அதிக லாபம் சம்பாதிக்கிறது இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நான் எஃபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டு நிதி மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். வெளிநாட்டு நிதி மூலதனம் which means the entry of funds into a nation where foreigners deposit money in a nation's bank or make purchase in the stock or bond markets sometimes for speculation. FPI is a part of capital account of BOP. அதாவது ஒரு நாட்டில் வெளிநாட்டினர் வங்கியில் நிறுவன பங்கு வாங்குவதில் கடன் பத்திரம் மற்றும் முன்பேற வர்த்தகத்தில் முதலீடு செய்வதை இந்த எஃபிஐ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. இது வாணிப செலுத்து சமநிலை மூலதன கணக்கின் ஒரு பகுதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. பிஓப்போட ஒரு பார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் எஃப்டிஐயோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்க்குறோம். அதாவது வெளிநாட்டு நேரடி மூலதனத்தோட நோக்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு சேல்ஸ் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். விற்பனையை விரிவுபடுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். அக்வசிஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இயற்கை வளங்களை கையகப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா. டைவர்சிஃபிகேஷன் வாணிக பரவலாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். வாணிக பரவலாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். மினிமைசேஷன் ஆஃப் காம்படிட்டிவ் ரிஸ்க் போட்டி இடர்களை குறைத்தல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. போட்டி இடர்களை குறைத்தல். ஸோ இதனால தான் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எஃப்டிஐ இது வந்து 2 இல்லைனா 3 மார்க்கில் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஷின் ஓகேங்களா. எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டு நிதி நிறுவன முதலீடு அப்படின்னு சொல்லுவோம். வெளிநாட்டு நிதி நிறுவன முதலீடு which is an investment in hedge funds, insurance companies, pension funds and mutual funds. Foreign investments, institutional investment is a common term in the financial sector of India. For example, a mutual fund in the United States can make investment in India based company சரிங்களா. அதாவது வெளிநாட்டு நிதி நிறுவன முதலீடு என்பது பணச்சந்தை மற்றும் முன்பேற நிதி சந்தையில் நிதி நிறுவனங்கள் வழியாக செயல்படுத்தப்படும் நிதி மூலதனம் அப்படின்னு சொல்கிறோம் சரி. இது குறுகிய கால லாப நோக்கோடு செயல்படக்கூடியது சரிங்களா. எடுத்துக்காட்டா அப்படின்னா என்னன்னு சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்தியா பேஸ்ட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. நவ் அட்வான்டேஜஸ் ஆஃப் எஃப்டிஐ அப்படின்னு சொல்கிறோம். வெளிநாட்டு நேரடி மூலதனத்தின் நன்மைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மோஸ்ட்லி டேக்ஸ் த foreign direct investment, hence we deal here with the foreign direct investment அப்படின்னு சொல்கிறோம். FDI may help to increase the investment level and thereby the income and the employment of the host country. இந்த எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் எந்த கண்ட்ரிக்கு போய் சேருதோ அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தொழிலை மேம்படுத்தக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெளிநாட்டு நேரடி மூலதனம் என்பது அது சென்றடையும் நாட்டின் மூலதன அளவை
உயர்த்தி வேலை வாய்ப்பு அளவை உயர்த்தும் அப்படின்னு சொல்கிறோம் ஒன்று. நெக்ஸ்ட்டு டைரக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மே ஃபெசிலிட்டேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி டு த ரெசிப்டன்ட் கண்ட்ரி. நேரடி வெளிநாட்டு மூலதனம் சென்றடையும் நாட்டிற்கு புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு செல்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எஃப்டிஐ மே ஆல்சோ பிரிங் ரெவன்யூ டு த கவர்மெண்ட் ஆஃப் த ஹோஸ்ட் கண்ட்ரி. வெளிநாட்டு நேரடி முதலீடு நுழையும் நாட்டின் அரசுக்கு நிறுவன லாப வரி செலுத்துவதன் மூலம் வருவாயை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறோம். இந்த கண்ட்ரி நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோ அந்த கம்பெனிஸில் இருக்கக்கூடிய லாபம் அப்படின்றது நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக நமக்கு ஒரு வருவாயை கொடுக்கும். A part of profit from direct investment may be plowed back into expansion, modernization or development in related industry. லாபத்தின் ஒரு பகுதியை மறுமுதலீடு செய்வதன் மூலம் தொழில் வளம் பெருகும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. It may be handle a marginal revolution in the recipient country through professional management and sophisticated management techniques. அதாவது ஏற்றுமதியை அதிகப்படுத்தி இறக்குமதியை அவசியத்தை குறைத்த அயல்நாட்டு செலுத்து நிலை சமநிலையை சரி செய்யும் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். சரிங்களா. அதே நேரத்தில் புதிய தொழில் மேலாண்மை முறைகளை பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. 5th பாயிண்ட்டு புதிய தொழில் முறை. 6th அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்றுமதியை அதிகப்படுத்தி இறக்குமதி அவசியத்தை உருவாக்குகிறது அப்படின்றது 6 பாயிண்ட் சொல்கிறோம். ஃபாரின் கேபிட்டல் மே எனேபிள் த கண்ட்ரி டு இன்க்ரீஸ் இட்ஸ் எக்ஸ்போர்ட் and as well as reduce the import requirements அப்படின்னு நம்ம சொல்கிறோம். It adjusts the BOP equilibrium அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு foreign investment may also help increase competition and break domestic monopolies. போட்டியை உருவாக்கி உள்நாட்டு முற்றுரிமையை குறைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது மோனோபாலிஸு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மோனோபாலிஸை குறைக்கும் இல்லைனா தகர்க்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். If FDI adds more value to output in the recipient country than the return on capital from foreign investment, then the social returns are greater than the private returns of foreign investment. முதலீடு செய்த நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தி நிகர லாபத்தை கூட்டும் ஒன்று. சரிங்களா. இந்த முதலீட்டில் கிடைக்க வருவாயை அதிகமாக இருந்தால் வெளிநாட்டு முதலீடிலிருந்து கிடைக்கும் தனியார் நிறுவனத்துக்கான லாபத்தை விட சமூகத்திற்கு கிடைக்கும் பலன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். By bringing capital and foreign exchange, FDI may help in filling the savings gap and foreign gap in order to achieve the goal of national economic development. வெளிநாட்டு நேரடி முதலீடும் அதே நேரத்தில் அந்நிய செலாவணியும் கொண்டு வருவதன் மூலம் சேமிப்பு முதலீட்டு இடைவெளியை நிரப்ப முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. Foreign investments may stimulate domestic enterprise to invest in ancillary industries in collaboration with foreign enterprise. உள்நாட்டு துணை தொழில் நிறுவனங்கள் வளரவும் வெளிநாட்டு நிறுவனங்களை இணைந்து உள்நாட்டு சிறு தொழில்கள் வளரவும் இந்த FDI உதவும் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் லாஸ்ட்லி FDI flowing into a developing country may also encourage its entrepreneurs to invest in the other least developed countries. Firms in India have started investing in Nepal, Uganda, Ethiopia and Kenya and other LCDs. இதில் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் என்னென்னா லோ டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லலாம். they are still borrowing from abroad. இப்போ நாம் FDI வாங்குறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தை வச்சு நாம் என்ன பண்ணுறோம், இந்தியா, நேபாள், உகாண்டா, எத்தியோப்பியா, கென்யா போன்ற நாடுகளில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லார்ஜ் FDI டு இந்தியா கம்ஸ் ஃப்ரம் எ ஸ்மால் கண்ட்ரி. அதிக FDI அப்படின்றது மொரிஷியஸில் வந்து நமக்கு வந்துட்டுருக்கு. சரிங்களா. மொரிஷியஸ், சிங்கப்பூர் போன்ற சிறிய நாடுகள் வழியாகவே மிக அதிக அளவிலான முதலீடு இந்தியாவுக்கு வந்துள்ளது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் FDI பார்க்குறோம். இந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே 5 மார்க் கொஷின்ஸ். சரிங்களா. ப்ரைவேட் ஃபாரின் கேபிட்டல் டென்ஸ் டு ஃப்ளோ த ஹை ப்ராஃபிட் ஏரியாஸ் ரேதர் தென் டு த ப்ரையாரிட்டி செக்டர்ஸ். அதாவது முன்னுரிமை தர வேண்டிய துறைகளை தவிர்த்து அதிக லாபம் தரக்கூடிய துறைகளை மட்டுமே இது FDI தேர்ந்தெடுக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. அதனால் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய துறைகள் வளர்ச்சி இல்லாமல் போயிடும். நெக்ஸ்ட்டு டெக்னாலஜிக்கல் ப்ராடக்ட்
in by the foreign investor may not be appropriate to the consumption needs, size of the domestic model, resource availability, stage of development of the economy, etc. அதாவது நுழையும் நாட்டுக்குள் தேவையற்ற தொழில்நுட்பத்தை கொண்டு வருகிறது, சரியா, இல்லைன்னா பொருத்தமற்ற தொழில்நுட்பத்தை கொண்டு வருகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Foreign investments sometimes have unfavorable effect on the BOP of a country because when the drain of foreign exchange by way of royalty, dividend, etc. is more than investment made by the foreign countries. லாபத்தை தாய்நாட்டுக்கு எடுத்து செல்லும்போது வெளிநாட்டு முதலீடு அயல்நாட்டு செலுத்தினை சமநிலைக்கு வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நான் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் என்னோடய கண்ட்ரியில் இருந்து நான் உங்கள் கண்ட்ரிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். நான் உங்கள் கண்ட்ரியிலேருந்து வரக்கூடிய லாபத்தை நான் என் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகுனா இந்த ட்ரைன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே இங்கே குறைஞ்சிரும். ஸோ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் மேட் பை த ஃபாரின் கன்சர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் என் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன், அந்த லாபத்தை எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு செலுத்த வேண்டிய அந்த இதெல்லாமே உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த லாபங்கள்லாம் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஃபாரின் கேபிட்டல் சம்டைம்ஸ் இன்டர்ஃபியர்ஸ் இன் நேஷ்னல் பொலிட்டிக்ஸ். அதாவது உள்நாட்டு அரசியலில் சில நேரங்களில் தலையிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது அப்படின்னு சொல்கிறோம். முதலீடு செய்த நாட்டின் உள்நாட்டு அரசியல் முதலீட்டு உரிமையாளர்கள் தலையிடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் சம்டைம்ஸ் என்கேஜ் இன் அன்ஃபேர் அண்ட் அன்எத்திக்கல் ட்ரேட் ப்ராக்டிசஸ். வெளிநாட்டு நிறுவனத்தார் அறமற்ற வணிக நடவடிக்கைகள் ஈடுபடுகின்றனர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. Foreign investment in some cases leads to destruction or weakening of small and medium enterprise. சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களை வெளிநாட்டு நிறுவனங்கள் நசுக்கி விடுகிறது அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வீக்கனிங் என்டர்பிரைசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சம்டைம்ஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கேன் ரிசல்ட் இன் டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் ஆஃப் மினிமைசிங் ஆர் எலிமினேட்டிங் காம்படிஷன் அண்ட் த கிரியேஷன் ஆஃப் மோனோபோலிஸ் ஆர் ஒலிகோபோலி ஸ்ட்ரக்சர். அதாவது தங்களோட பொருளாதார பலத்தால் இங்கே இருக்கக்கூடிய மோனோபோலிசஸை அழிச்சிட்டு அவங்களே ஒரு மோனோபோலியாக உருவாகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா. ஆஃபன் தே ஆர் செவரல் காஸ்ட் அசோசியேட்டட் வித் என்கரேஜிங் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்குவதால் உள்நாட்டு சேமிப்பு குறைதல், வாணிக வீதம் பாதகமாதல், அயல்நாட்டு செலுத்து நிலை சமமின்மை, சரியா, இது போன்ற தீய விளைவுகள் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எஃப்டிஐ இன் இந்தியா. இந்தியாவோட வெளிநாட்டு நேரடி மூலதனம் அப்படின்னு சொல்கிறோம். In early 1990s witnessed reforms in economic policy. This helped to open the Indian markets to FDI. FDI in India has increased over the years. In India, FDI has been advantageous in terms of free flow capital, improved technology, management enterprise and access to international markets. The major sectors benefited from FDI in India are financial sector, insurance, telecommunication, hospitality and tourism, pharmaceuticals, software information. சரியா, நம்ம நாட்டில் வெளிநாட்டு மூலதனத்தால் பலமடைஞ்ச இல்லைன்னா பலனடைஞ்ச துறைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ், ஃபினான்ஷியல் செக்டார்னு சொல்லக்கூடிய நிதித்துறை, இன்சூரன்ஸ் காப்பீடு, டெலிகம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு, ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல், ஃபார்மசூட்டிக்கல்ஸ் மருந்து உற்பத்தி, சாஃப்ட்வேர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னால் மென்பொருள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம், இதெல்லாமே வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எஃப்டிஐ இஸ் நாட் பர்மிட்டட் இன் இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 செக்டாரில் எஃப்டிஐ நாட் பர்மிட்டட். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, சரிங்களா. இது 1 மார்க் இல்லைனா 2 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். இது 1 இல்லைனா 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின். ஒன்று ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்க்கருவிகள் மற்றும் ஆயுத உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். போர்க்கருவிகள் மற்றும் ஆயுத உற்பத்தி, அட்டாமிக் எனர்ஜி அணு ஆற்றல், ரயில்வேஸ் தொடர் வண்டி போக்குவரத்து, அப்புறம் கோல் அண்ட் லிக்னைட் நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி, சரிங்களா. அப்புறம் மைனிங் ஆஃப் அயர்ன், மேக்னீஸ், குரோம், ஜிப்சம், சல்ஃபர், கோல்டு, டைமண்ட்ஸ், காப்பர் எக்ஸெட்ரா. அதாவது இரும்பு தாது, மெக்னீசியம், குரோம், ஜிப்சம், சல்ஃபர், கோல்டு, தங்கம், வைரம், தாமிரம் போன்ற தாது சுரங்கங்கள் எடுக்க அனுமதி கிடையாது. இதெல்லாம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இங்கெல்லாம் நம்ம கண்ட்ரிக்கு அலோடு கிடையாது, ஓகேங்களா. எஃப்டிஐ
inflow in India has increased $97 million in 1991, 90 to 91, and 5,535 million in 2004-5. It amounted to 32,955 million in 11-12. ஓகேங்களா, இதெல்லாம் 1 மார்க் கொஷினு, இன்சைட் 1 மார்க், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. UNCTAD's World Investment Report of 2018 reveals that FDI to India declined 40 billion in 2017 and 44 billion in 2016. இந்த ரிப்போர்ட் படி UNCTAD ஓட ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா FDI வந்துட்டு 2017 16 40 as well as 44 பில்லியன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, and BRICS which have play vital role in international trade and covered in next. BRICS அப்படின்றது ஒரு சமிட், இது வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான் க்ளாஸரிஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, எல்லாமே 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸு. ரைட், இப்போ 1 மார்க் என்னன்னு பார்த்துடலாம். Trade between 2 countries is known as external trade. Which of the following factors influence trade அப்படின்னு கேட்டிருக்காங்க. The stage of development of a product, relative price of a factors of production, government. So all the factors influence the trade அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ஆன்சர் வந்து all the above. International trade differs from domestic trade because trade restriction, immobility of factors, different government policies, இது எல்லாமே தான். ஓகே, in general, a primary reason why nations conduct international trade is because some nations prefer to produce one thing while others produce another. Resources are not equally distributed. Trade enhances the opportunities. Interest rates are not identical in all trading nations. So இதில் பார்த்தீங்க, resources are not equally distributed among all trading nations. ஸோ இதுதான் நம்மளோட ஸோ உங்களோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் எக்ஸ்டர்னல், செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் தி அபோவ், தேர்ட் ஒன் ஆல் தி அபோவ், ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் பி, ஃபிஃப்த் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which of the following is a modern theory of international trade? Factor endowment theory. Exchange rates are determined in foreign exchange market. Exchange rate for currencies is determined by the supply and demand under the system of flexible exchange rate. Net export equals to export minus import. Who among the following initiated the concept of single factor terms of trade அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் வீனர். Terms of trade of a country shows ratio of prices of exports and import. Favorable trade means
value of exports are more than that of imports. Okay, if there is an imbalance in the trade balance, more import than export, it can be reduced by stimulating exports. Decreasing customs கிடையாது, increasing export கிடையாது, stimulating exports. Okay, BOP includes both visible and invisible items. Components of BOP of a country includes current account, official capital account, so all the accounts. In case of BOT, transactions of goods are recorded, transaction both goods and service recorded, both capital and financial, all the above கொடுத்துக்கு goods are recorded only. Tourism travel are classified in which balance of payments அப்படின்னு கேட்டிருக்கு. சர்வீஸ் அக்கௌண்ட்டில் cyclical disequilibrium in BOP occurs because of different parts of business cycle. The income elasticity of demand or price elasticity of demand is different. Long run changes in the economic life, both A and B. In which of the following is not an example of foreign direct investment அப்படின்னு கேட்டிருக்கு. The construction of new auto assembly plant கிடையாது. The acquisition of an existing steel இல்லை. The purchase of bonds or stocks issued by textile company. The creation of wholly owned business firms, novosis. Bonds and stocks இங்கே bonds and stocks அப்படின்னு கொடுத்துருக்கனால நம்ம அதுக்கு போயிடலாம். Foreign direct investments not permitted in India அப்படின்ற இதில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா atomic energy not permitted. நம்ம இப்போ தான் பார்த்தோம். The benefits of FDI includes theoretically boost in economic growth, increase import and export, increasing employment and skill, so all of this. ஸோ உங்களோட சாப்டர் இதோட முடிஞ்சது. 7th சாப்டர் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 8th சாப்டர் பார்க்கலாம். ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லிப் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ.